சொன்னாங்க, லா தகூமு ஸாஅ ஹத்தா யுகால ஃபில் அர்த் அல்லாஹ் அல்லாஹ். அல்லாஹ் கியாமத்துடைய நாள, அதாவது அல்லாஹ் உலகத்தை அழிக்க மாட்டான் எது வரைக்கும் என்றா உலகத்துல அல்லாஹ் அல்லாஹ்னு சொன்ன ஒருத்தர் இருக்கும் வரைக்கும். வஃபீ ரிவாயத், இன்னொரு ரிவாயத்துல லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்ன கலிமா சொன்ன ஒரு முஸ்லிம் உலகத்தில் இருக்கும் வரைக்கும் அல்லாஹ் உலகத்தை அழிக்க மாட்டான். இன்னைக்கு உலகம் இயங்குறது கலிமா சொன்ன எனக்கும் உங்களுக்கும் ஆக வேண்டி, அது மழை பெய்யறதா இருந்தாலும் சரி. எப்ப கலிமா சொன்ன முஸ்லிம்கள் அல்லாஹ்வுக்கு முழுமையான முறையில வழிபட்டு ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை, அதுதான் தீனன்னு சொல்லுது, இந்த வாழ்க்கையை அவனோட வாழ்க்கையாக்கி கொள்வாங்களோ உலகத்துல நிம்மதியான சந்தோஷமான மனமான வாழ்க்கை கிடைக்கும், சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கும். எப்ப அதுக்கு மாத்தமா நடப்பாங்களோ உலகத்துல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அவனுடைய சந்திரனை, சூரியனை, மலைய, காற்ற இது எல்லாத்தையும் வச்சு அல்லாஹ் மக்களை சோதிக்க ஆரம்பிப்பான். இன்னைக்கு நாங்க பாக்குறோம், மழை பெய்யறதுக்கு மழை தேவையான டைமுக்கு மழை பெய்யறது இல்ல, காத்து வீசோண்டிய டைமுக்கு காத்து வீசுறது இல்ல, பல சோதனைகள். இன்னைக்கு கலிமாஷின நாங்க இன்னைக்கு எங்கட பொறுமதியை விளங்கல்ல, யாரு இந்த பாக்கிகளை தந்தான்னு அவனுடைய பொறுமதி விளங்கல்ல, அவனுக்கு நன்றி செல்லக்கூடிய தன்மை இல்ல. இன்னைக்கு நாங்க உலகம்தான் வாழ்க்கைன்னு சொல்லி வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனால பல சோதனைகளுக்கு நாங்க முகம் கொடுத்து கொண்டிருக்கோம். இந்த மாசம் என்ன செலவான இன்னைக்கு அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்த சங்கியான மாசத்துல இருக்கிறோம். இன்னைக்கு நிறைய ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புகழ்கள் பாடப்படுது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நிறைய தன்மைகள் சொல்லப்பட்டிருக்குது. இன்னைக்கு மனுஷர் எப்படி அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக கலிமா சொன்ன நாங்க இந்த பாக்கியத்துக்கு அல்லாஹ் கலிமாவுடைய பாக்கியத்தை தந்த நாங்க எப்படி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும், அந்த நன்றி செலுத்தக்கூடிய முறையை தான் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்துட்டு போனாங்க. இந்த வாழ்க்கையை எங்கட வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளணும். வெறுமனே நாங்க ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்றது மட்டும் இல்ல, அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தான வாழ்க்கை எந்த அளவு எனக்கு தெரியுது. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை நேசிக்கிற நான் வாயால செல்றேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை நேசிக்கிறேன், எனக்கு என் உயிரை பார்க்க மேலானவர் நான் இறக்கம் வச்சிக்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட சொல்லி நாங்க செல்றோம். இந்த ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய எந்த சுன்னத்துக்கள் என் வாழ்க்கையில தொடர்ச்சி ஆகிக்குது. அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சாப்பிட்ட மாதிரி நான் சாப்பிடுறேனா, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தூங்கின மாதிரி நான் தூங்குறேனா, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுத மாதிரி என்ன தொழுகைக்கிறா, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அக்லாக் மாதிரி குணம் மாதிரி என்ன குழம்பிக்கிறா. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, கைருக்கும் கைருக்கும் லி அஹ்லி. இன்னைக்கு ஆண்கள்ல நிறைய பேர் இந்த குணம் வெளியில பார்த்தா நல்ல மனுஷன் மாதிரி இருப்பார், வீட்டுள்ளுக்கு வந்தால் வேறமா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவங்கள சிறந்தவர் வீட்டுல யார் நல்லவரோ அவரோட மனைவிமார்கிட்ட யாரு சிறந்தவரோ வேறுதான் சிறந்தவர் சொன்னாங்க. சிலர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வான கைருக்கும் லி அஹ்லி, நான் என்னுடைய மனைவிமார்கிட்ட சிறந்தவர். அந்த நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட 10 மனைவிமார் இருந்தாங்க, ஒருத்தர் இல்ல 10 மனைவிமாரால வச்சு சொன்னாங்க, நான் அவன் மனைவிமார்கிட்ட சிறந்தவன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதே மாதிரி அக்லாக் இருக்கணும். ஒரு சின்ன பிள்ளைகிட்ட நான் எப்படி நடந்து கொள்றேன், அதற்கு அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட 10 வருஷம் ஹிதமத் செஞ்சேன், ஒரு தடவை கூட ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நீங்க ஏன் இதை செய்யல, ஏன் இதை செஞ்சீங்கன்னு சொல்லி என்னோட கேட்கலன்னு சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய அக்லாக். இந்த அக்லாக், இந்த குணம் எங்கள்கிட்ட வரணும். யாரோட பேசினாலும் சிரிச்சு கொண்டு பேசுவாங்க. நினைப்பாங்க சஹாபாக்கள் ஒவ்வொருத்தரும் வாரணயத்தைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்னையத்தான் அதிகமாக கண்ணியப்படுத்துறாங்க, எனக்கு தான் அதிகமா மரியாதை தராங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் நினைக்கிற அளவுக்கு ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா மரியாதை கொடுத்தாங்க. இன்னைக்கு நாங்க அப்படியா செய்யறோம். எங்களுக்கு தேவையான ஒருத்தர் வந்துட்டால் அவரோட சிரித்து கையை கொடுத்து பேசுறது, இருபத்தொரு வந்தா கையை கொடுத்து கணக்கெடுக்காம போறோம். இது எங்களோட நல்ல அக்லாக் இல்ல. எங்களோட வாழ்க்கையில் அக்லாக் வரணும். இதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சொன்னாங்க, தொழுகையில இன்னைக்கு எந்த அளவுக்கு பேணுதல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய எந்த கண் குளிர்ச்சி தொழுகையில் இருக்குதுன்னு சொன்னாங்க. குர்ஆன் சொல்லுது, யாருக்கு அல்லாஹ்வுடைய நேசம், அல்லாஹ்வுடைய இரக்கம் வேணுமோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் சொல்றான், நபியே நீங்க சொல்லுடைய மக்ஃபிரத், பாவ மன்னிப்பு அவங்களுக்கு கிடைக்கும். குர்ஆன் சொல்லி கொண்டிருக்குது. எனவே எங்களோட வாழ்க்கையில நாங்க தொழுகை எந்த அளவுக்கு பேணுதல் ஆகிக்கிறோம். கலிமா சொன்ன ஒவ்வொருத்தருக்கும் தொழுக கடமை. 7 வயசாயினா தொழுக கடமை, எல்லாருக்கும் தெரியும் தொழுக கடமை. இன்னைக்கு நாங்க எத்தனை பேர் இமாம் ஜமாத்தோட தொழுகிறோம். அன்னைக்கு ஆளு விளங்கப்படுத்துறாரு, உலகத்துல பாவங்கள் ஆவே பெரும் கஷ்டம், பெரிய பாவம் தான் தொழுகை விடுறது. எந்த அளவுக்கு கிடைச்சுன்னா அவங்களுக்கு சாப்பாடும் கொடுக்க பண்ணுது. என்ன உலமாக்கள் ஃபிக்ஹுடைய உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க, ஒரு தண்ணியே இல்லாதத்துல கொஞ்சம் தண்ணி இருக்குது, ஒரு நாய் இருக்குது, தொழாத இருக்குது. இந்த தண்ணியை நாய்க்கு கொடுக்கிறதா இல்லாட்டி அந்த தொழாத மனிதனை கொடுக்கிறான்னு சொல்லி கேட்டால் இந்த நாய்க்கு தான் கொடுக்க சொல்லி சொல்றான். அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் தான் தொழாமிக்கிறது. இந்த எங்களுக்கு கணக்கே இல்லை.
இந்த தொழுகை பத்தி எந்த கணக்கும் இல்ல. தொழுறவரும் காண எங்கட தொழுகையில இன்றைக்கு எந்த அளவு தொழுகையில மாற்றம். நான் தொழுறது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுறமா நான் தொழுறனா? என்ன தொழுகையில குஷூஹுல் இருக்குதா? நான் தொழுறது என்ன சூரத்துல் ஃபாத்திஹா சரியா? எனக்கு அத்தஹியாத் சரியான முறையில் ஓத தெரியுமா? எனக்கு ஃபர்து தெரியுமா? தொழுகையில சுன்னத் தெரியுமா? நாங்க யார்கிட்ட போய் இந்த டிகிரியை செய்யறோம்? இந்த உலகத்துல எல்லா விஷயங்களையும் நான் ஒவ்வொருத்தரையும் இது படிக்கிறோம் தானே. நான் தொழில் செய்யற ஒருத்தர் என்ன செய்யறாரு, ஒரு கம்பெனியில ஒர்க் பண்ண போறோம்னா அவருக்கு என்ன செய்யணும்? அவர் பிராக்டிஸ் பண்ணணும். இங்க ஒரு இடத்துல அனுபவம் மட்டும் வந்திக்கணும். இதே மாதிரி ஒரு தொழில் செய்ய போற வியாபாரம் எதா இருந்தாலும் சரி என்ன செய்ய ஒருத்தர் அனுபவம் எடுக்கிறோம். இந்த தொழுகையை நாங்க யார்கிட்ட படிச்சோம்? ஒரு ஆளுமை கிட்ட போயிட்டு எப்படி தொழணும், எப்படி சொல்லுகிற ஃபர்ல் என்ன, சுன்னத் என்ன, இதே மாதிரி தொழுகையை முடிக்கக்கூடிய காரியங்கள் என்ன, உழுவு எப்படி செய்யறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாருக்கு உழுவு இல்லை அவருக்கு தொழுகையே இல்லைன்னா. சரி, உழுவு செய்யலாத என்ன செய்யணும்? தயமம் செய்யணும். இஸ்லாம் எல்லாத்தையும் காட்டிக்குது. ஒரு மனுஷனுக்கு பூர்த்தியான முறையில இஸ்லாத்துல செல்லப்படாத ஒன்றும் இல்லை. ஒரு வாழ்க்கையில ஒரு மனுஷர் எளிமையிலிருந்து தூங்கும் வரைக்கும், பிறந்தத்திலிருந்து மரணிக்கும் வரைக்கும் அவர் ஒரு மனுஷன் வாழ்க்கையில் எது தேவையோ அனைத்து விஷயத்தையும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக பூர்த்தியான முறையில காட்டப்பட்டிருக்குது. அது செல்வந்தாராக இருந்தாலும் சரி, பரம ஏழையாக இருந்தாலும் சரி, படித்தவராக இருந்தாலும் சரி, படிக்காதவராக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் பூர்த்தியாக செல்லப்பட்டிருக்குது. இதனால குர்ஆன்ல சூரத்துல் பக்ரால அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஏ ஈமான் கொண்டவரே, உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, இஸ்லாத்துல பூர்த்தியான நுழைங்க. இதுல எல்லாம் சொல்லப்பட்டிருக்குது. இதுல சொல்லப்படாத ஒன்று இல்லை. எப்ப நாங்க இஸ்லாத்துல சொல்லப்படாத விஷயங்களை சடங்கு ரூபத்துல இதுவும் செய்யவோமே சொல்லி போவோமோ, இந்த நேரத்துல ஷைத்தானுடைய விஷயங்களை நாங்க மாட்டிக்கணும். எப்ப நாங்க ஷைத்தானுடைய விஷயங்களை மாட்டிக்கொள்வோமோ, மார்க்கத்துக்கு முரணான மார்க்கம் செல்லாத விஷயங்களை போய் நாங்க சிக்கிக்கொள்வோம். எனவே சரியானவர்களே, என்ன நாங்க என்ன செய்யணும் சொன்னா, நாங்களும் படிப்போம். படிக்கிறதுக்கு வயசு எல்லை இல்ல. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத் கிடைச்சது 40 வயசுல. இன்னைக்கு நாங்க நினைக்கிறோம் எங்களுக்கு குர்ஆன் ஓதுறது படிக்கிறதுக்கு கஷ்டம், என்ன எனக்கு வயசாகிச்சு. தொழுகை படிக்க கஷ்டம், என்ன எனக்கு 40 வயசாகிச்சு. இல்ல சரியானவர்களே, படிக்கலாம். படிக்கிறதுக்கு வயசு எல்லை இல்ல. ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாஃபிஸாய் முடிய கொள்ள, முழு குர்ஆனையும் பாடமாக்கி முடிய கொள்ள 63 வயசுல தான் ஹாஃபிஸ் ஆயிட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் இறங்கின 40 வயசுல. இன்றைக்கு நாங்க நினைச்சு கொண்டிருக்கிற ஹிஃப்ல் பண்றேன்னு சொன்னா, குர்ஆனை பாடமாக்குறேன்டா சின்ன வயசு மட்டும் தான் ஏற்பட்டு. இப்ப நோம்புல இந்த ரமலான்ல 63 வயசு ஒரு தாய் முழு குர்ஆனை பாடமாக்கி முடிச்சான் எங்க நாட்டுல. ஏன்னா 7வது ஒன்றும் இல்லை. ஒருத்தர் மனுஷன் ஹிம்மத் வைக்கணும், நான் தீண்ட விஷயத்துல சாதிக்கணும். உலகத்துல நாங்க எத்தனை விஷயங்களை சாதிக்கிறோமே, நானும் என்ன செய்யணும்? இந்த தீண்ட விஷயத்துல சாதிக்கணும். சில ஒருத்தர் உறுதி வச்சா நிச்சயமா அல்லாஹ் உதவி எனக்கு உங்களுக்கு கிடைக்கும். எனவே நாங்க என்ன செய்யணும் சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தியால இன்ஷா அல்லாஹ் எடுத்து நடந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி வாழ்க்கையை அமைச்சு கொண்டாங்க இதை படிக்கணும். முதலாவது இதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிம். ஒவ்வொரு முஸ்லிமும் ஆணும் பெண்ணும் இல்ம படிக்கிறது கட்டாயம் சொல்றாங்க. இந்த இல்மன்னு சொல்லி உலமாக்கள் வழங்கப்படுத்துறாங்க. இல்மன்னு சொன்னால் அவரோட வாழ்க்கையில எது தேவையோ அந்த விஷயங்கள். அவர் சாப்பிட போறாரு, சாப்பாட்டு விஷயத்தை படிக்கணும். அதே மாதிரி வெளிவாசல் போக போறாரு, இது விஷயத்தை படிக்கணும். தொழில் செய்ய போறாரு, இதை படிக்கணும். குடும்ப வாழ்க்கை இதை படிக்கணும். தொழில் செய்ய போறாரு, இந்த விஷயங்களை எந்த நேரத்தில் எது தேவையோ அந்த விஷயங்களை படிக்கிறதே ஒவ்வொருத்தரும் மீது பரலா இது கொண்டிருக்குது. எனவே இந்த விஷயங்களை படிச்சு நாங்கள் இன்ஷா அல்லாஹ் மார்க்கப்படி நடக்கிறதுக்கு அதோட இன்ஷா அல்லாஹ் நாங்க என்ன செய்யணும்? இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையை ஆக்கிக் கொள்றதுக்கு ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக.